அவரை பார்த்து தான் ப்ரோ எல்லாம் சந்தோஷம் எல்லாமே எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. இன்னமேல அவர் நடிக்க பரவாயில்ல. சாரி இது கடைசிறாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு இந்த மொமெண்ட். தெலுங்கு படம் பார்த்தா திருவிழா தலை எங்களுக்குலாம் இது அஜித்லாம் வர சூப்பரா இருக்கு. அடுத்த எம்ஜிஆரா நடக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. நான் எமோஷனல் ஆயிட்டேன், நான் அழுதுட்டேன். அவர் ஃபேன்ஸு குட்டீஸு எல்லாமே முக்காவாசி குட்டீஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டார். ஐயோ டைட்டில் கார்டெலாம் மிரட்டல், எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம். இனிமேல் நாங்கள் தான் படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்னொரு எம்ஜிஆர் வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு. நிரந்தர முதல் உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. இன்னும் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கலெக்ஷன் நல்லா ஹிட் ஆகும், படமும் செம்ம ஹிட் ஆகும். தளபதி மாதிரி ஓகே சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு எலெக்ஷனில் மிசில்மேன் ஆஃப் தமிழ்நாடுன்னு நிரூபிச்சிட்டாரு. மிசில்மேன் ஆஃப் இந்தியா நிரூபிப்பார் படம். அதில் டான்ஸ் எந்த அளவுக்கு டான்ஸ் இட்ஸ் ஆசம். அதை லீக்கே பண்ணாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, செம்மையா இருக்கு. லாஸ்ட் படம் போது எமோஷனல் அழகா வந்தது. ஐயோ நான் அழுதுட்டாங்க. அது லிட்டரலி இட் மேட் அ கிரை. லாஸ்ட் சீன் பார்க்கும்போது அழகே வந்தது. பட் இட்ஸ் ஓகே. லைக் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அது பார்க்கறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம். இட்ஸ் ஆசம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. அவரோட லாஸ்ட் டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. அவர் ஃபேன்ஸு குட்டீஸு எல்லாமே முக்காவாசி குட்டீஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டார். எல்லாமே அவருக்கு தாங்க. அவரை பீட் பண்ண யாராலையும் முடியாதுங்க. படம் இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து வேறு மாதிரி டைட்டில் இருந்துச்சு. ஆனால் எலெக்ஷன் வந்தக்கப்புறம் வேறு மாதிரி டைட்டில்ஸ். ஏன்னா எடிட்டிங்கில் தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ண வரல. கடைசியில் சொல்லும் போதெல்லாம் அழுதுட்டோம். திருவிழா தலை எங்களுக்குலாம் இது. டைட்டில் கார்டெலாம் வெறித்தனம் சொந்ததை செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். வயசு பார்த்தீங்கன்னாலும் ஆடுறது வேறு லெவல் எங்கள் ஆள். இல்லை எனக்கு என்னமோ நடந்தது தான் பேசுகிற மாதிரி இருக்கு. மற்றபடி மாற்றி பேசினது அப்படிலாம் எதுவும் கிடையாது. படம் வேற லெவல். டைட்டில் கார்டுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த டைட்டில் கார்டு ஐயோ டைட்டில் கார்டெலாம் மிரட்டல், எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம். ரொம்ப தூள். கண்டிப்பாக சார் வெரி எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாடி எங்கள் தளபதியை செலிப்ரேட் பண்ணிட்டோம். எத்தனை நிமிஷம் அழுதுட்டோன்னு சொல்கிறத விட லாஸ்ட் படம் போது எமோஷனல் அழகாக வந்தது. எங்களை தளபதி எங்களுக்காக ஆஸ் ஏ சிஎம்மாக இங்கே சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. அது நினைக்கும் போது மக்களோட மக்களாக எங்கள் கூட எப்போவுமே இருக்காரு. ஸோ அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். நாயகன், ஜனங்களின் நாயகன், எங்கள் இதயத்தின் நாயகன். அவர் கடைசி படம், அதனால நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கு இந்த மொமெண்ட்டு. ஸோ ரொம்ப அழகாக வந்துருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். டைட்டில் கார்டு அதுதான் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது டைட்டில் கார்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஜேர்னியே முடிச்சுட்டு போகிறாரு. இட்ஸ் ஓகே. பட் அவர் பீப்புளுக்கு சர்வ் பண்ண தான் போகிறாரு. ஸோ ஐயோ நான் அழுதுட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழுது. கடைசியில் என்கரேஜ் போட்டுனே ரொம்ப அழுக வந்துருச்சு. இனிமேல் இந்த மொமெண்ட்டை ஃபீலே பண்ண முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பார்த்து செலிப்ரேட் பண்ண போறீங்க. பிளாஸ்ட் ப்ரோ பிளாஸ்ட். நான் அவரை பார்த்து தான் ப்ரோ எல்லாம் சந்தோஷம் எல்லாமே எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. இன்னமேல அவர் நடிக்க பரவாயில்ல. சாரி படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு ட்ரிபியூட் ஒன்று போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நல்ல மெசேஜ், விமன் சேஃப்டிக்கான மெசேஜ், சைல்டு அபியூஸ்க்கான மெசேஜ். பக்கா கமர்ஷியல் படம். வயலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக தாங்க இருக்குது. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் படம். வயலன்ஸ் தூக்கலாக தான் இருக்குது. பொலிட்டிக்கல் மைல்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும். அவர் இங்கே ஆல்ரெடி வந்ததுனால உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும். நான் எமோஷனல் ஆகிட்டேன், நான் அழுதுட்டேன். பட் ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஃபேன்ஸ்க்கு ரொம்ப இது கடைசிறாங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. சூப்பர். அடுத்த எம்ஜிஆரா நடக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றா நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடி ஓடி பார்க்கறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் அவரோட ஆவி வந்து கிளாஸ் ஆகுறதெல்லாம் வந்து படத்துல காட்டுறாங்க. கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். அதான் அண்ணன் சொல்ற மாதிரி, கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் இந்த மக்கள் ஜனநாயகன். ஓகேவா? லாஸ்ட் மூவி கிடையாது, இதுதான் பிகினிங். நல்ல மூவி. வெரி ஓவர்வெல்மிங். அதோட லாஸ்ட்லலாம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் வரும். ஸோ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் டு see it for the last time. வயலன்ஸ் இருந்தது மூவிஸ்ல, மற்றபடி எதுவுமே இல்லை. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் குட். சூப்பராக இருந்தது. செம்ம லைக் லிட்டரலி கண்ணுல தண்ணியே வந்தது. வெரி நைஸ். கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே போயிட்டு. ஒரு சில திங்ஸ் மட்டும் இருக்கு, மற்றபடி வந்து விஜயோட ஜென்ரல் மூவி மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக நடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். லெட்ஸ் see. பிளாஸ்ட் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும். சூப்பராக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது லாஸ்ட் 1 minute. இல்லை நடுநடுவில் எமோஷன் சீன்ஸ் இருந்தது. லாஸ்ட்டில் வந்து அவருடைய ஃபேர்வெல் மாதிரி போட்டாங்க. ஒரு 1 minute கொஞ்சம் பழைய இதெல்லாமே போட்டாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. ஒன்றும் இல்லை, லைக் வைலன்ஸ் தான். அதுக்காக மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங். தெலுங்கு படம் பார்த்தா பிளாஸ்ட். எப்பயுமே தளபதி பிளாஸ்ட். அதே மாதிரி பிளாஸ்ட் ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இந்த எதுவுமே இல்லை. டைட்டில் கார்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்க்குறோம்.
அது ரொம்ப எதிர்பார்த்து வச்சு பார்க்குறோம்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ரீமேக் மேலே நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி படம் எந்த லேகுமே இல்லை. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், தளபதிக்காகவே பார்க்கலாம். எவ்வளோ நேரம் இருந்தாலும் நல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக படமே வைப்பு தான், தளபதிக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். 100% கேரண்டி, பக்கா என்டர்டைன்மெண்ட். எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் படம். பட் படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எல்லா ஆங்கிள்லையும் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு படம், எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட், டோட்டல் ஒன் வேர்ட்னா பிளாஸ்ட். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நடிக்க ஆசை தான், ஆனால் இப்போ நம்ம மக்களுக்கு தேவைப்படுறாரு, நல்ல இடத்துல இருக்காரு. ஸோ கரெக்டு தான். எலெக்ஷன் இங்கே தான் இருக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கஷ்டப்பட்டு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் படம் விஜய்னா படம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நல்லா சில்ட்ரன்ஸ்னால வர முடியல, ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சின்ன பசங்க தான் ஃபேன்ஸ், அவங்களால பெருசாக பார்க்க முடியல. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸால் ஃபேமிலி ஆடியன்ஸால் குழந்தைங்க வயலண்ட் இருக்குது. பட் ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வயலண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா துரந்தர் இருக்குது, எவ்வளோ படம் இருக்குது, அதெல்லாம் வந்து பேன் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் இருந்தாலும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் விஜய் நான் லாஸ்ட் இதெல்லாமே பொலிட்டிக்கலுக்காக பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணது கண்டிப்பாக பார்த்து லாஸ்ட் படம் கண்டிப்பாக பார்த்தா தான் இருக்கும். இப்போ முதலமைச்சர் விஜய்னு பார்க்கும்போது ஒரு எங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணது எங்களுக்கு நடந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரீமேக் மாதிரி இருக்கும். அது வந்து HV தான் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனால் தமிழ் மூவி மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நடுவில் எம்ஜிஆர் சார் பாட்டம் வந்துச்சு, முதலமைச்சர், பழைய முதலமைச்சர் இவர் கூட பாடினது. அவரோட கூட இன்னொரு எம்ஜிஆர் வந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு புதுசாக எம்ஜிஆர் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ ஆனதுனால நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய டிஃப்ரென்ஸ், அது சொன்னதை அவர் கரெக்டாக செஞ்சார். அது அப்படியே படத்துலேயே இருக்குது. லேடிஸ்க்கு ஒரு நல்ல தைரியம் வர மாதிரி அதில் மாதிரிலாம் இருக்குது. ஒரு கலவரம் இல்லாமல் முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் கலவரம் இல்லாமல் மாதிரி இருக்க, நல்ல ஒரு சேர்ந்துருக்கணும், ஒரு இந்தியா ஜனநாயகம் சேர்ந்துருக்கணும். இருக்கு டான்ஸ்லாம் அங்கே கூட உள்ள டான்ஸ் ஆடினாங்க. எனக்கே டான்ஸ் சேர்ந்து ஆன மாதிரி இருந்துச்சு. இல்லை தமிழ் மூவி ரீமேக் மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது, புதுசாகவே எடுத்த மாதிரி. இப்போ இது இன்னும் நிறைய ஒரு 10, 12, 15 தடவை பார்க்கணும் போல இருக்குது. இப்போ பார்க்க முடியாது. ஆமாம், அதனால இதுதான் பார்க்கணும். நம்ம இதே தான் ரசித்து பார்க்கணும். டெய்லியும் கூட பார்க்கலாம், எத்தனை ஷோ பார்த்தாலும் சலிக்காது. நடிச்சா நல்லாயிருக்கும், சிஎம் தான் அவர் தான் இருக்கணும். சிஎம் ஆமாம், அவர் தான் இருக்கணும், நிரந்தரமாக அவர் தான் இருக்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம்க்கு அப்புறம் இவர் தான் நிரந்தரமாக இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைக்கா, சூப்பராக இருக்குது படம். அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, கேசரி கீசரிலாம் எதுவும் கிடையாதுக்கா. சும்மா இவனுங்க வந்து தளபதி இது பண்ணுறதுக்கோசம் அப்படி பண்ணிருக்காங்க. பகவத் கேசரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சும்மா தளபதி ஃபேன்ஸை வந்து யாரும் போக விடாமல் பண்ணுறதுக்கோசம். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது யாரும் தடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இதை வந்தால் பார்த்தா தேட்டரில் வந்தால் பார்க்கணும், இல்லைனா பார்க்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டிலும் அப்படி தான். எல்லா ஒரு ஃபேன்ஸ், உண்மையான ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்பாங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இங்கே வந்து தான் பார்க்குறோம். வரலே இல்லை. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஷேரில் உட்காரல, ஸ்க்ரீனுக்கு மாடி போய் உட்காந்துருக்கோம். போகும்போது வேறு அழுவட்டு அமிச்சிட்டாங்க. மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நடிக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பாக பண்ணணும். தளபதி பண்ணணும். அவர் கொடுக்குற ஒரு படமும் ஒரு மெசேஜ்க்கா. தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் புரிஞ்சனால தான் மாறி இருக்கு. படம் சூப்பராக இருக்குக்கா. லாஸ்ட் படம் அந்த படம் தளபதி படம்னாலே செம்மக்கா. தளபதிக்கு ஒன்றும் சொன்னால் எண்டே கிடையாது. தளபதிக்கு அதுதான் ஃபர்ஸ்ட், எண்டே கிடையாது. தலைவனை பொறுத்த வரைக்கும் எவனையும் பிடிச்சே வைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2 ஷோ வச்சிருக்கேன். செங்கல்பட்டு போவேன். இப்போ இந்த ஜனநாயகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜனநாயகனையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிஎம்மா அவதரிச்சு நம்ம அண்ணன் தளபதி வந்து நிற்கிறாரு. கண்டிப்பாக மக்களோட பயத்தையும் நாட்டோட பயத்தையும் ஒழிக்கிற, அதாவது மிஷன் மிலேக்கான்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஜாதி பிரச்சனை மூட்டி விடுற அந்த அயோக்கியர்களை வென்று இந்த ஜனநாயகத்தை காப்பாத்துற ஜனநாயகனா நடிச்சிருக்கிறாரு. படம் எல்லாம், பாட்டு எல்லாமே சூப்பர், ஃபைட்டு எல்லாமே டைட்டு. பெண்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதாவது உன் கூட 2 நிழல் வரும், ஒன்னு ஒன்று இன்னொன்னு எண்டு. பெண்கள் மேல கைய வச்சா ஆசையா நீ சாவ, அது மக்களுக்கு ஒரு பாடமா அமையும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் மேல கைய வைக்கிறதுக்கு பேட் டச், குட் டச் மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வந்துச்சுன்னா, இந்த ஆட்சி அமைச்சோன்னே ஒரு 150 கற்பழிப்பு நடந்துச்சு, அது நடந்திருக்காது. படம் லேட்டா வந்ததால இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா 20 அன்னைக்கே போய் சொல்லிட்டு, அண்ணே இந்த பிறந்த நாள் நம்ம கொண்டாடக்கூடாது, நம்ம பெண்கள் மேல எவன் கை வைக்கிறானோ அதெல்லாம் ஒழிச்ச பிறகுதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொன்னேன். அண்ணன் பாரு, தங்கமான அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடவே இல்லடா. ஓகேவா? மக்களை நேர்வழி சென்று தீர்ப்படுத்தி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஜனநாயகத்தின் மன்னனா வருவாரு. இந்த படம் மாபெரும்
படங்களும் வெற்றி அடைஞ்சா அண்ணன் அடுத்த படம் நடிப்பாருடா. இது சுகந்தி அக்கா அந்த சிவன் மேல ஆணையா சொல்றேன். கண்டிப்பா நான் பிக் பாஸ்க்கு போறேன். நான் போனா எப்படி இருக்கணும்ன்றது நீங்க மக்களாகிய நீங்க எல்லாரும் நான் என்னை ஆதரிக்கணும். ஜனவரியில வந்து படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கின்னஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. கின்னஸ்னா அண்ணனுக்காக பண்ணலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவரோட கடைசி படத்தை கடைசி நாள் தியேட்டர்ல இருந்து எடுக்கிற வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டா ஒரு ஸ்டேட்டா பார்த்து வழி அனுப்பிச்சு வைக்கலாம். ஏன்னா 33 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ஸோ ஃபேர்வெல் பண்ணலாம். ஏன்னா இங்க இருந்து சிங்கப்பூர் அங்க போயிட்டு எல்லாம் ஆடியோ லான்ச் பார்த்தாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு வர்சடைலா ஒரு மாதிரி அவர் செலிப்ரேட் ஒரு ஃபேர்வெல் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ண. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ் ஆகல. பட் அது வந்து வேற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நான் வீட்டில் சும்மா இல்லை, லாஸ்ட் ஒரு 6.5 months தமிழ்நாடு ஃபுல்லா 5300 கிலோமீட்டர் ஒவ்வொரு மாவட்டமும் நான் போய் கேம்பிங் நான் தனியாக பண்ணேன். எதுக்காக பண்ணேன்னா உண்மையாமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம நியூஸஸ்ல என்ன விஷயம் வேணா கேட்கலாம். உண்மையான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை தான் நாட்டு ஃபுல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூஸஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டா மீனவர்கள், பழங்குடியினர், விவசாயிங்க எல்லாரையும் போயிட்டு நான் கலந்துக்கிட்டேன். ஒரு 75 days நான் டிராவல் பண்ண கேம்பிங் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்கள் அவ்வளோ கவர்மெண்ட் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், வீடு வசதி இல்லாமல் இருக்காங்க, குழந்தைங்களாம் காட்டுக்குள்ள பழங்குடியினர் நியூடா இருக்காங்க, சட்ட துணிமணி இல்லை, ஒரு நியூஸஸ்லாம் போய் உங்களுக்கு சேர்றது இல்லை, ஒரு அடையாள அட்டை இல்லை, ஃபுட் இல்லை, ரோட்ல எல்லாம் படுத்திருக்காங்க. ஆனால் நம்ம வளர்ந்துருச்சுங்கிறோம் எல்லா விஷயமும். இது இந்த டிராவல் பண்ணும்போது அண்ணனுக்காக பண்ண போனேன். ஏன்னா அவர் மக்களுக்காக வந்தாரு, நான் அண்ணனுக்காக எதாவது பண்ணணும்னு நினைச்சேன். இந்த டிராவல் முடிச்சுன்னு வரும்போது மக்கள் கோரிக்கைகளை சேகரிச்சுட்டு வரும்போது அப்பதான் தெரியுது ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா கூட்டம் கூட்டுறதுக்காக நம்ம போயிட்டு கொத்தடிமையா இருக்கக்கூடாது. உண்மையாலுமே மக்களோட வழி என்ன, வேதனை என்ன, தொண்டை தண்ணி வத்த கத்துறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு. ஆனால் யாருமே காது கொடுத்து கூட கேட்கல. அது கேட்குற ஒரு மனுஷனா இன்னைக்கு சிஎம்மா உட்காந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட என்னால் ஒரு டேட்டா கொடுக்க முடியுங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எனக்கு நான் சப்மிட் பண்ண போறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும், இந்த டேட்டா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் கண்டிப்பாக உதவும். ஏன்னா ஒவ்வொரு ரூரல் பிளேஸ்க்கு நான் போய் விசிட் பண்ணேன். இது கடைசி 6 மாசமா சைலண்டா பண்ணிட்டு இருந்தது. அந்த டிராவல் பண்ணும்போது இன்னைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற ராஜீவன் நான் சந்திச்சேன். அன்னைக்கு அவர் கூட சொன்னார் நல்லபடியா போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நடுவில் டிராவல் பண்ண ஒவ்வொரு ஊர்ல இருந்து நான் மண்ணு எடுத்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்தும் மண்ணு எடுத்திருக்கேன். அந்த மண்ணை வச்சு மொத்தமா ஒரு சிலையை அண்ணனுக்கு உருவாக்கி வச்சிருக்கேன். வெறும் சிலையா இல்லாம மண்ணுல இருந்து தமிழ்நாடு சிலையை ரெண்டத்தையும் டேட்டா பிளஸ் இது வந்து அண்ணன் சப்மிட் பண்ணணும். ஷோ பார்த்தாச்சு. இதுக்கு மேல படம் அதுதான். இப்போ நான் இந்த டிராவல் பண்ணி என்ன டேட்டா எடுத்தோம், மக்கள் என்ன மாதிரி கேள்வி ரெக்வஸ்ட் வச்சாங்களோ அது முழுக்க இந்த படத்துக்குள்ள இருக்கு. இது யாரு வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னா ஹெச் வினோத் சார், அவர் தான். ஏன்னா அவர் வந்து சும்மா ஒரு விஷயம் பண்ண மாட்டார். ரொம்ப கரெக்டா ஒரு விஷயம் பிழை இல்லாம உள்ள டேட்டாவோட கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நடக்கிற நீட் ப்ரொடெஸ்ட் இங்க ஜனநாயகம் சொல்லிட்டு ஒரு ஆப்போசிஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கான பதில் உள்ள இருக்கு. அந்த அளவுக்கு ஃபார்வர்டிக்கா அந்த உள்ள கதையில இருக்கு நிறைய விஷயம். ஸோ ப்ரொடெஸ்ட் நடக்கும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா ஃபேர் நீட் கொஸ்டின்ஸ் லீக் ஆயிடுச்சு. இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பதவி நீக்கணும். ஸோ அவர் சிறையில் அடிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் அந்த படத்துக்குள்ள ஒரு கதையா இருக்கு. இவங்க பேன் நீட்டுங்கிறாங்க, அங்க ஃபேர் நீட், இங்க பேன் நீட். டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பேன் நீட்னா டோட்டலா வேனிஷ் பண்ணி, அங்க ஃபேர் நீட்டுங்கிறாங்க. சோ அட்லாஸ்ட் இங்க வந்து தனிப்பட்ட விஷயத்துக்காக ஒரு மாணவர்கள் பண்ற ப்ரொடெஸ்ட்ல நிறைய அரசியல்வாதிகள் அவங்களோட சுயநல விஷயத்துக்காக உள்ள வந்து அவங்க ஒரு டேட்டா பரப்புறாங்க. இதனால நிறைய கலவரம் நடக்குது. ஸ்னீப்பர் செல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அரசியலை தாண்டி இருக்கிற விஷயங்கள் ஒரு ஏவி விட்டு மக்களுக்குள்ள எப்படி பிரிவினை உண்டாக்குறது, இதை வச்சு நம்ம எப்படி அரசியல் பண்றது, கடைசி வரைக்கும் எல்லாருமே ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல நம்மள கொத்தடிமையா இருக்கணும். இது ரெண்டத்தை தாண்டி எப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் உடைச்சு உள்ள வேற மாதிரி பண்ணிருக்காங்க. ரெண்டு விஷயமா ஜெயிச்சிருக்காரு அண்ணன். ஒன்னு ஒரு கமர்ஷியலா பார்த்தா உள்ள பொண்ணோட அப்பாவா விஜயனை ஜெயிச்சிருக்காரு. ஒரு பெண்களுக்கான படம். ரெண்டாவதா பொலிட்டிக்கல். பொண்ணோட அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு சிஎம்மா இருக்கிற முதலமைச்சர் விஜய் அண்ணனா உள்ள ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயமும் உள்ள ரெண்டுமே இருக்கு. இதை ஹேண்டில் பண்ண வினோதனங்கிற ஒரு சல்யூட். எல்லா கேரக்டருமே ஈக்குவல், எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. யாருமே மிஸ்டேக் இல்லை. பிரகாஷ் ராஜ் சார்லாம் அருமை. அப்படியே பார்க்கும்போது உண்மையான அரசியல்வாதி மாதிரியே இருக்கு.